மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மாற்றங்களை உங்களுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கும், இல்லை மாற்றங்களே ஏற்பட்டிருக்கும். குறிப்பா தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல தொடர்ச்சியாக இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி அதில் சில நல்ல மாற்றங்கள், இல்லை சில புதிய கம்பெனியில் வந்து நீங்கள் செலக்ட் ஆயிட்டீங்கன்ற ஒரு நல்ல விஷயம், இதெல்லாம் வந்து சேரக்கூடிய ஒரு, அதாவது உங்களுக்கு அன்அஃபிஷியலாக தெரியக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இருந்தாலும் ஒரு மனசில் யாரோ ஒருத்தர் வந்து உங்களுக்கு இல்லை வந்து கிளியர் ஆகிடுது அப்படின்னு சொல்கிற மாதிரியும், இல்லை சில மனசுக்கு ஒரு டானிக் மாதிரி சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அஸ்வினி நட்சத்திரக்காலுக்கு மன பாரங்கள் எல்லாம் நீங்கி மன நிம்மதி ஏற்பட்டு தைரியமும் தன்னம்பிக்கையும் பெருக்கெடுக்கக்கூடிய நல்ல தினம். பரணி நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் காதல் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதிர்பார்த்தது ஒன்று நடந்தது ஒன்றாக நடக்கலாம். மற்றபடி ஒரு நல்ல தினமாக இது அமையும். கிருத்திகை நட்சத்திரக்காலை பொறுத்தவரையில் நல்ல தினம். ஆனால் அதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் சில காரியங்களை நடத்தி கொள்ள. ஆனால் அது உங்களுக்கு சாதகமாக அமையும். அடுத்து ரிஷபராசி. சில நல்ல செய்திகள் வந்து சேரும். குறுகிய கால பிரயாணங்கள் ஏற்படலாம். குடும்பத்தோடு ரொம்ப ஒரு சந்தோஷமாக பொழுதை கழிப்பதற்கான ஒரு தினம். மனசுல உள்ள கவலைகள், துக்கங்கள், வருத்தங்கள் எல்லாம் நீங்கி மனம் சந்தோஷமாக இருக்கும். தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டு அட்மாஸ்பியர், அந்த மாதிரியான ஒரு காலகட்டம். இரண்டாவது விஷயம், நீங்க வீடு மனை இதெல்லாம் வந்து பார்க்கறதுக்காக போறது, அதை நிச்சயம் செய்வது போன்றதுக்கெல்லாம் ரொம்ப உகந்த தினமாகவே இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அதிர்ஷ்ட வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். தனம் நிறைந்திருக்கும். அதிர்ஷ்டங்கள் என்பது ரொம்ப சிறப்பாகவே அமையும். குடும்பத்தில் உள்ளவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக உங்கள் செயல்பாடுகள் அமையும். அதே போல வீடு மனை நிலம் இதெல்லாம் வாங்க விற்க இதெல்லாம் போய் பார்த்து ஃபைனலைஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டீஸ்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு தினமாகவே இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். சில நல்ல காரியங்களை எல்லாம் செய்யக்கூடிய வகையில் அமையும். அதே போல திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக அமையும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம். ஆக்கப்பூர்வமான காரியங்கள்லாம் ஈடுபட்டு ஒரு நீண்ட கால தனலாபம் பெறுவது, அதாவது மனை வாங்குவது, நிலம் வாங்குவது, இல்லை வீடு வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினமாகவே இது அமையும். உங்களுடைய முதலீடுகள் என்பது சிறப்பாக பெருகக்கூடிய வகையில் சிறப்பாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்தவரையில் ரொம்ப ஒரு சிறப்பான தினம். நல்ல ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள், திருமணம் போன்ற சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான சில பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் புதிய தொழில் தொடங்குவதற்காகவோ, இல்லை அயல் நாட்டிலேருந்து சில உதவிகள் பெறுவதற்காகவோ, இல்லை சில பெரிய விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதுக்கெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு தினமாக அமைகிறது. வெற்றி வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய தினமாக அமையும். கூட்டு முயற்சியாக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நன்மையாகவே முடியக்கூடிய ஒரு தினம்னு கூட சொல்லலாம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினம். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள்ல தான் என்ற எண்ணத்தை கைவிட்டு நீங்கள் செயலாற்றும் பொழுது சிறப்பான வெற்றிகள் ஏற்படும்.
எல்லாத்தையுமே நான் செஞ்சேன், நான் பண்ணேன், தெய்வ கடாட்சத்தில் அது என் மூலமாக நடக்கிறது என்ற எண்ணத்தோடு செயல்படுங்கள், வெற்றிகள் ஏற்படும். அடுத்து ஆயில்யம். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுபமான ஒரு சூழல், தடைகள் எல்லாம் அகலும், நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நல்ல தினமாக இது விளங்கும். கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் மனசுல இருக்கக்கூடிய ஒரு சலனங்கள் நீங்கிவிடும். ஆனா அதற்கான ஒரு சின்ன முயற்சி எடுத்தீங்கன்னா போறோம், அந்த சலனங்கள் நீங்கிவிடும். சில செலவுகள் ஏற்படும், அது சுப செலவுகளாக இருக்கும், மனதுக்கு இனிமையான உகந்த செலவுகளாகத்தான் அமையும். குடும்பத்தில் இருக்க உங்க மனைவி மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக சில விஷயங்களை செய்வீங்க, அது ரொம்ப அவசியமும் கூட. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய நல்ல தினம், மன மகிழ்ச்சியை தரக்கூடிய தினம். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், ஆனால் உடல் நலத்தில் சற்று அக்கறை கொள்ள வேண்டியது அவசியம். உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும், வெற்றியை பெற்றுத்தரக்கூடிய தினம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பெரிய சாதனையை செய்து ஓய்வெடுக்கும் பொழுது எப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும், அது போன்ற ஒரு சந்தோஷத்தை பெற்று தரக்கூடிய தினம். அப்ப சாதனை என்பது நிறைவேற்றி விட்டீர்கள் என்று பொருள். குடும்பத்திலேயே ரொம்ப சந்தோஷமான ஒரு நிலைமை, நல்ல தன வரவு, லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லலாம். அவ்வளவு சிறப்பாக நன்மைகளை தரக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்பட்டு வெற்றிகள் ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தடையில்லா வெற்றி, சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான தினம். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரையில் செயல் வீரராக திகழ்வீர்கள். நீங்க ஒரு பெரிய அளவுக்கு சில சாதனைகளை செய்யக்கூடிய அற்புதமான தினமாக இது அமையும். இவரை இந்த மாதிரியா நம்ம நினைச்சோம், எவ்வளவு பெரிய மனுஷன் அப்படின்னு மற்றவர்கள் பாராட்டத்தக்க வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் அமையும். ஒரே சூட்சமம், இது அனைத்தும் அந்த தெய்வத்துக்கே அர்ப்பணம் என்ற ஒரு சிந்தனையோடு செயலாற்றுங்கள், மாபெரும் வெற்றிகளை உங்களால் பெற முடியும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான வெற்றிகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தடைகள் இருக்கலாம், அந்த தடைகளை மீறி வெற்றிகள் ஏற்படும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் எல்லா விதங்களிலும் சுபங்கள் நிறைந்த தினம். சில சுப காரியங்களுக்கு ஏற்பாடு செய்வீர்கள், சிறப்பான வெற்றிகளை பெறக்கூடிய நல்ல தினம். அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்தவரையில் புகழை பெற்றுத்தரக்கூடிய தினம். சில நேரங்களில் வெளிநாடு மூலமாக நல்ல நன்மைகள் ஏற்படும். உலகை சுற்றுவதற்கான வாய்ப்புகளே ஏற்படும். சில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் ஏற்படும். அதனால் அற்புதமான வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். உங்கள் நிலையை மாற்றக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல வாய்ப்புகள் எல்லாம் ஏற்படும். தன்னம்பிக்கையோடு செயல்படும் பொழுது வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. அதனால
சில விஷயங்கள்ல நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். குறிப்பா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். எக்கு தப்பா நான் இதை செய்கிறேன், நான் இதை தருகிறேன் அப்படின்லாம் நீங்க வாக்களிச்சுட்டு அதை நிறைவேற்ற முடியாமல் சில பிரச்சனைகள்ல சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு தினம். இதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம பார்த்தோம்னா, மூல நட்சத்திரத்துக்கு நல்ல பலன்கள் ஏற்படும், வெற்றிகள் ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டும், தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்புக்கு பின் நல்ல ஓரளவுக்கு வெற்றிகளை எதிர்பார்க்கலாம். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில சுபமான விஷயங்களை பேசி முடிப்பதற்கு, சில புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதற்கு, சில புதிய அணுகுமுறைகள் சித்திப்பதற்கு, இதுக்கெல்லாம் ரொம்ப நல்ல தினமாக அமைகிறது. குறிப்பா வீடு வாங்க, மனைகள் வாங்க, அதுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான தினமாக அமையும். உங்களுடைய முதலீடுகள் நல்ல லாபகரமாக அமைவதற்கான ஒரு தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது, உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கடுமையான உழைப்பிற்கு ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். திருவோண நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும், தைரியமாக செயல்பட வேண்டும், மன கிளேசத்தை போக்க வேண்டியது அவசியம். அவிட்ட நட்சத்திரங்களுக்கு அற்புதமான நல்ல பலன்களை எல்லாம் தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயத்திலுமே ஒரு சிறு கேள்விக்குறி, செய்வது சரியா தவறா. அதனால அந்த சந்தேகத்தை முதலில் போக்கிக் கொண்டு நீங்கள் செயல்பட வேண்டும். இப்போ ரிஸ்க்ன்றோம். அந்த ரிஸ்க்ன்றதை எப்போ ரிஸ்க்ன்ற ஒரு வார்த்தை வந்ததோ அப்போ நீங்க எச்சரிக்கை என்ற ஒரு வார்த்தை பின்னாலே இருக்கு. அந்த எச்சரிக்கையாக நீங்கள் செயல்படும் பொழுதுதான் அந்த ரிஸ்க்ல நீங்க, அதாவது அந்த ஆபத்தில் நீங்க வெற்றி அடைய முடியும். எந்த ஒரு காரியத்துக்குமே நல்ல பகுதி என்று ஒரு 50 பக்கம் இருந்தா, கெட்ட பகுதி என்று ஒரு 50 பக்கம் இருக்கும். இருளும் ஒளியும் போல நாம் தான் சீர்தூக்கி பார்த்து சரியாக செயல்பட வேண்டும். அது போன்ற ஒரு தினமாக இது அமைகிறது. ஆனால் கவனமாக எந்த விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு லாபமா வரும். ஆனால் கவனமாக செயல்படுங்கள். இதில் வரக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படும். சதய நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு காலகட்டமாக இருக்கிறது. பூரட்டாதி நட்சத்திரங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவான காலகட்டம். சிறப்பான முறையில் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள். அடுத்த மீன ராசி. மீன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு நல்ல தினம். மனசுல இருந்த கவலைகள்லாம் மறையும், தைரியமும் தன்னம்பிக்கையும் மிகும், ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் என்பது ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு பாசிட்டிவ் தாட்ஸும், அது மாதிரி பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கக்கூடிய நல்ல தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு நம்ம பார்க்கும் பொழுது, பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு மனக்குழப்பங்கள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. அதை நம்ம வேண்டப்பட்டவங்கள்ட்ட சரியா அதை பற்றி தெளிவு பெற்று செயலாற்ற வேண்டும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம். நன்மைகளில் உங்களுக்கெல்லாம் நிறைய ஏற்படக்கூடிய வகையில் ஒரு நல்ல சூழல் தென்படக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லணும்.